சென்னையில் பேருந்து, மெட்ரோ ரயில், மின்சார ரயில் என அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் சென்னை ஒன் என்ற செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். சென்னையில் ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பாக இருக்கக்கூடிய கும்டா எனப்படக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக ஒரு ஆலோசனை கூட்டமானது இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை ஒன் என்ற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செயலி மூலமாக சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் மெட்ரோ ரயில், அதே நேரத்தில் மின்சார ரயில், பேருந்து என மூன்றிற்குமான டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளலாம். ஒரு இடத்தில் புக் செய்து ட்ரெயினிலும், அதாவது மெட்ரோ ரயிலிலும் பயணிக்கலாம். அதே நேரத்தில் அதே டிக்கெட் மூலமாக அவர்கள் மின்சார ரயிலிலும் பயணிக்கலாம். இந்த செயலியில் பயன்படுத்தி அவர்கள் தங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு துரிதமாகவும் அவர்கள் சென்று சேர முடியும். அதே நேரத்தில் அந்த அவர்கள் செல்லக்கூடிய வழித்தடத்தில் வரக்கூடிய பேருந்து எந்த இடத்தில் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர்கள் ஜிபிஆர்எஸ் டிராக்கர் மூலமாக அறிந்து கொள்ளவும் அதில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு வசதிகளும் இந்த ஆப் மூலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு சென்று சேரக்கூடிய பயணிகள் அங்கிருந்து ஆட்டோக்கள் மூலமாக தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்றால் அதையும் அந்த ஆட்டோக்களையும் அதில் புக் செய்வதற்கான அந்த வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சென்னை ஒன் என்ற ஆப் மூலமாக சென்னையில் அனைத்து போக்குவரத்து மையங்களையும் ஒருங்கிணைப்பதற்காக இந்த ஏற்பாடு தமிழக அரசு செய்திருக்கிறது. அந்த கும்டா எனப்படக்கூடிய பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பான அந்த கும்டா இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு தற்போது அந்த செயலியை வடிவமைத்திருக்கிறார்கள். அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தின் போது அந்த செயலியை அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சென்னையில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக தான் தற்போது அந்த செயலியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.